பொதுவாக மனிதர்கள் பல கொள்கை உடையவர்களாக வாழும் பொழுது அவங்கள்ட்ட இந்த சமரசம் செய்யக்கூடிய தன்மை தன்னால வந்துடும். இப்படித்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இந்த பலவீனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்யும் பொழுது குறைஷ் குலத்தினுடைய முக்கியமான ஆட்கள் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கண்ணும் தெரியாது சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து கிடையாது, சாதாரண ஒரு மனிதர். அவர் என்ன செய்யறாரு, ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோட பேசிக்கிட்டு இருக்காங்க? முக்கியமான ஆட்களோட, ஊர்ல முக்கிய பிரமுகர்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் வர்றாரு. நபிகள் நாயகத்துடைய குரலை கண்ணும் தெரியாட்டா கூட கண்ணும் தெரியாத ஆட்களுக்கு காது ரொம்ப கூர்மையா இருக்கும். அதை வச்சு என்ன செய்யறாருன்னா, இங்க நபிகள் நாயகத்துடைய குரல் கேட்கிறது, அவங்க யாரோட பேசிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லி கிட்ட வந்து அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுகிறார். சலாம் சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? அலைக்கும் சலாம் சொல்லி என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, திடீர்னு கோவம் வருது. உங்களுக்கு என்ன கோபம்? நானா கட்டுக்கதையா சொல்ல, அல்ல குர்ஆன்ல சொல்ற பிறகு வாசிச்சு காட்டுறேன். கோபம் வருது. என்ன கோபம் என்று கேட்டால், இந்த முக்கியமான ஆட்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், உன்னைய மாதிரி ஆட்கள் எல்லாம் வர்றது இங்க விரும்ப மாட்டாங்க, இந்த இடத்துக்கு நீ ஏன் வர்ற, இப்ப எதுக்கு நீ சலாம் சொல்றங்கிற ஒரு கோணத்துல முகத்தை கடுகடுப்பாக்கிறாங்க. அவர் குருடா இருந்ததுனால அது கூட அவருக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்சவன் அல்லாஹ்வுக்கு தெரியும்ல இது. அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, உடனே நபிகள் நாயகத்தை கண்டிச்சு சில வசனங்களை இறக்குகிறான். அதுதான் அபசவத்தவல்லான்னு அந்த சூரா இருக்குல்ல, அந்த சூராவுடைய வசனங்கள் இதைத்தான் சொல்லுது. என்ன சொல்லுகிறது? இவர் முகம்மது கடுகடுப்பாகி விட்டார், புறக்கணித்து விட்டார் என்று அவங்களை கண்டிக்கிற விதமாக ஆரம்பிக்கிறான். அடுத்து தொடராக அல்லாஹ் கேட்கிறான், உன்னிடத்தில் ஆர்வமாக ஓடோடி ஒருத்தர் வருகிறார், அல்லாஹ்வை பயந்தவராக உன்னிடத்தில் வருகிறார், நீ அவரை அலட்சியப்படுத்துகிறாய். உன்னை எவன் அலட்சியப்படுத்துகிறானோ அவருக்கு நீ வழியே போய் சொல்கிறாய். அவரும் உன் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர், உன்னை மதிச்சு வர்றார். இவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ண கேட்கிறான், சமரசம் பண்ண கேட்கிறான். இஸ்லாத்தில் இருப்பதாக இருந்தால் எங்களுக்கு தனி அந்தஸ்து வேணும், எங்க சபையில் இந்த மாதிரி தாழ்ந்தவர்கள் வரக்கூடாது என்று பேரம் பேசுறான். அப்ப உன்னை அலட்சியப்படுத்தக்கூடியவனுக்கு போய் நீ வழியை சொல்கிறாய், உன்னை நோக்கி ஓடோடி வருகிறாரே இறையச்சத்தோட, அவர் நீ விரட்டுகிறாயா என்று அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சமரசம் செய்யக்கூடாது. என்னுடைய கொள்கையில எவன் ஏற்றுக்கொண்டு வந்தானோ அவன் தான் சிறந்தவன், எவன் ஏற்றுக்கொள்ளாம அவனுக்கு விருப்பப்படி இஸ்லாத்தை மாற்ற சொல்கிறானோ அவன் சிறந்தவன் கிடையாது என்கிற அளவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் கண்டிச்சு திருத்துகிறான். நபியே, உம்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் நீ கொஞ்சமாக அவங்க பக்கம் சாஞ்சிருப்பாய், நான் அப்படி ஆகாமல் உன்னை காத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, பிரமுகர்கள் இருக்கிறாங்க, அந்தஸ்து உள்ளவங்க இருக்கிறாங்க, அந்த பக்கம் போயிடாத, உன் கூட யார் உறுதியாக நிற்கிறார்களோ அவங்களோடவே இரு என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் இந்த அறிவுரை மூலம் எச்சரிக்கை செய்கிறான். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எந்த ஒன்றை சமரசம் பண்ணது கிடையாது.